Hi, hello, vanakkam and welcome to Aroma with Anu. First, இன்னைக்கான subscriber shoutout segment பார்த்துடலாம். நம்மளோட வெஜ் கொத்து பரோட்டா எபிசோட்ல கமெண்ட் பண்ண சில ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸை போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வெஜ் கொத்து பரோட்டா எபிசோடை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன்லேயும் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி உங்களோட நேம்ஸும் இந்த சப்ஸ்கிரைபர் ஷவுட் செக்மெண்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அரோமா வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட பரோட்டா சீரீஸில் 3rd எபிசோட் எக் பரோட்டா ஆர் ரோட் சைட் பரோட்டா. பரோட்டா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மாவுக்கு 1லேருந்து 2 முட்டை வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். பரோட்டாக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பால், 1 ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்ச மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி பிணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 2 hours later. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவை எடுத்து இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்ச மாவை உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த உருண்டையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களோட ஒர்க்கிங் சர்ஃபேஸில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணி அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க உருண்டையை போட்டு அதை கொஞ்சம் தூரத்துக்கு கையாலேயே நல்லா விரிச்சு விடுங்க. இப்போது உங்கள் இடது கையோட 4 விரல கீழேயும் கட்டை விரல மேலேயும் வலது கையோட 4 விரல மேலேயும் கட்டை விரல கீழேயும் வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அது கிழிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போது அந்த மாவை நான் இதே மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இதுலேயே வேறு 2 மெத்தடை எபிசோட் 1ல் சொல்லியிருக்கேன். எபிசோட் 1 நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு பரோட்டா உருண்டையை எடுத்து அதை சப்பாத்தியை விட கொஞ்சம் அதிகமான திக்னஸில் நல்லா திரட்டிக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம திரட்டின பரோட்டாவை எடுத்து அதில் போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கிங் சர்ஃபேஸில் அதை வச்சு இந்த மாதிரி நல்லா அடிங்க. அப்போ தான் உங்களோட பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்மளோட ரோட் சைட் பரோட்டா தயார். இந்த பரோட்டாவை நீங்கள் சால்னாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த சால்னா ரெசிபியை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லேயும் லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன்லையும் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த பரோட்டா சீரீஸ் மேலும் தொடரும்.
பாய் பாய்.